யோனா 1 1 முதல் 17 வசனம் வரை. யோனா chapter 1 verse 1 to 17 verse 1. அமித்சியா குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், Now the word of the Lord and come unto the Jonah the son of the Amittai, saying, வசனம் 2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். Rise or go to the Nineveh, that great and city, and carry against it, for their wickedness is come up before me. வசனம் 3, இப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோவாப்புக்கும் போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகிபடி அவருடனே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். But Jonah rose up to the field unto the Tarshish from the princes of the Lord, and went down to the Joppa, and he found a ship going to the Tarshish, so he paid and the fear thereof. Asanam, and went down into it to the go with them, and to the Tarshish from the princes of the Lord. Presence of the Lord. வசனம் 4, கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடல் கப்பல் உடையுமென்று நினைத்தக்க பெரிய கொந்தளிப்பும் உண்டாயிற்று. But the Lord had sent out a great and winds unto the sea, and there was a mighty tempest in the sea, so that the ship was like to be broken. வசனம் 5, அப்பொழுது கப்பற்காரர்கள் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய பாரத்தை லேசாக்கும்படியும் கப்பலில் இருந்த சரக்குகளையும் சமுத்திரத்தை எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ் தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரையில் பண்ணினான். Then the men were friends, and carried every man unto his God, and crossed on prayer. These were in the ship and to the sea, to the heathen, it's of them. But and Jonah was gone down into the sides of the ship, and he lay and the way first asleep. வசனம் 6, அப்பொழுது மாலுமிகள் அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். So the shipmaster come to him and said unto his manas, O shepherd, arise, call upon thee God, if so be that God will think upon you, and that we perish not. வசனம் 7, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. And they say, everyone, true is and follow, come and let use and constant lots, that we may Canaan for the worse, cause this evil is an apprentice. So they cast lots, and the
lots fall upon Jonah. வசனம் 8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று தொழிலான் நீ இங்கிருந்து வருகிறாய். உன் தேசம் எது? நீ என்னை ஜாதிகளின் என்று கேட்டான். Then Satan they answered him, Tell us, we pray thee, for the woes and cause these and evil is upon you, and the what is any occupation, and the various awareness comest though, what is the country, and of what people heard and though. வசனம் 9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். And he said unto them, I am and the Hebrew, and ye fear the Lord, the God of the heaven, which and hate and made the sea and the dry lands. வசனம் 10. அவன் கர்த்தருடைய சமுத்திரத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அதற்கு மனுஷர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். Then whereon the man and exceedingly afraid and said unto him, as and thou and done this, for the man cannot that he feared from the princes of the Lord, because he heard and taught them. வசனம் 11. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து தொடங்கி இருந்தது. அப்படி தாபடியால் கொண்டு இருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி தாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Then said they unto him, that shall we do unto thee, that the sea may be clean unto you, and for the sea wrath and was and tempestuous. வசனம் 12. அதற்கு அவன், நீ என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பும் உங்கள் மேல் வந்தது என்பது நான் அறிவேன் என்றான். And he said unto them, and took me up and cast on me and to the sea, and sea, so shall and the seas be calm unto you, for I cannot that for me is in great and temples is an upon you. வசனம் 13. அந்த மனுஷர்கள் கரையை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு நும்பரமாய் கொந்தளித்து கொண்டு இருந்தபடியினால் அவர்கள் கூடாமற்று போயிற்று. Nevertheless the man roared and shew the brink it to the lands, but they clouded not, and for the sea and was tempestuous against them. வசனம் 14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷன் ஜீவன் நிமித்தம் எங்கள் அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்தப்பழியும் எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் நமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி, wherefore they cried unto the Lord and said, and we purge thee, O Lord, and we and beseech thee, let use and not and perish. For
For reason man is life and lay not an apparent use an incarnate blood. For thou, O Lord, and hast done us hits and pleasant thee. வசனம் 15 யோனாவோ எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன் மும்பரத்தை விட்டு அமர்ந்தது. So they took up Jonah and the cast and him and threw into the sea. And the sea and cursed it from here or again. வசனம் 16 அப்பொழுது அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பெருத்த கைகளை பண்ணினார்கள். Then man feared and the Lord executed him and offered as a sacrifice unto the Lord and made worse. வசனம் 17 யோனாவோ விழும்பும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். Now the Lord and Adam prepared a great and fish to the shore slow upon Jonah, and Jonah was in the belly of the fish 3 days and 3 nights.